தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுகவினர் வீதி வீதியாக சென்று தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளியிடம் மாவட்ட கழக அலுவலகத்தில் பிரசுரங்களை வழங்கினர். நகர செயலாளர் கணேசன் தலைமையில் மாவட்ட மருத்துவ அணி பொருளாளர் டாக்டர் கலா முன்னிலையில் வீதி வீதியாக சென்ற அதிமுக நிர்வாகிகள் செண்டமேளம் முழங்க தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை மக்களிடம் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் கழக நிர்வாகிக்கு பெரம்பலூரில் அதிமுக மாவட்ட செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் வாக்கு சேகரித்தார். பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் மாநில வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் பாலமுருகனுக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் வழக்கறிஞர்களிடம் மாவட்ட செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் ஆதரவு கோரினார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் கணேசன், மாநில மாணவர் அணி இணை செயலாளர் மணிஷ் செழியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. பொள்ளாச்சி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெண்ணாபுரம், உக்கிலிப்பாளையம், குள்ளக்காப்பாளையம், குறும்பம்பாளையம், புளியம்பட்டி ஆகிய பகுதிகளில் பொள்ளாச்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு சிறப்புரையாற்றினார். திருச்சி மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் வனிதா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் யுஜிசி நிர்ணயித்த ஊதிய உயர்வு மற்றும் 5 அம்ச கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி கண்களை கட்டியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கௌரவ விரிவுரையாளர்களை சந்தித்து அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதரவு தெரிவித்தார். உதகை அரசு கலைக்கல்லூரி வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கௌரவ விரிவுரையாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், அதிமுக ஆட்சி அமைந்ததும் கௌரவ விரிவுரையாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டாபுரத்தில் வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய கழக அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் திறந்து வைத்து குத்து விளக்கேற்றிய இந்த நிகழ்வை வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாடு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படங்களுக்கு கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட கழக இணை செயலாளர் ராணி, மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் காவியா ரவி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாக்குச்சாவடி முகவர் குழுவை ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாண்டவர்மங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஆர் நகர், பாரதி நகர் 6வது தெரு, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்ட இப்பிரச்சாரம் மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில், கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் ஏற்பாட்டில் அம்மா பேரவை இணைச் செயலாளர் துரையூர் கணேஷ் பாண்டியன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.